கல்யாணம் வந்து பிடிக்கல அப்படின்னா அந்த பிரிச்சு வைக்கிறது, ஊர்ல பேசி அவங்களை இலக்கி வைக்கிறது, கல்யாணம் பண்றதுன்றதெல்லாம் இருந்திருக்கு தானே ஊர்ல. ஏன் அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய அப்படி ஒன்று நடக்கவே கூடாது, அந்த கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ல இந்த பிரேக்ன்றது வரவே கூடாதுன்றது, அந்த டிஃபரன்ஸ் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையான கேள்வி இது. இப்பயும் கூட, இன்றைக்கும் கூட உழைக்கும் வர்க்க பெண்களிடம், உழைக்கும் வர்க்க கம்யூனிட்டிஸ்ல பல இடங்கள்ல அறுத்து கட்டுறதுங்கிற பழக்கம் உண்டு. நான் பழைய வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அப்ப அங்கெல்லாம் கூட இதை வந்து ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க. அறுத்து கட்டுறதுன்னா பஞ்சாயத்து கூடும், இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போல, வேண்டாம்ப்பா அப்படின்னா அந்த தாலியை கழற்றி அதை முடிச்சுட்டு வேற கல்யாணம் பண்றதுங்கிறது நடக்கும். இதே மாதிரி நீங்க வந்து மிக சாதாரண அடிப்படையாக இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்க குடும்பங்கள்ல, இஸ்லாமிய குடும்பங்கள்ல ஒரு தலாக் என்பதும் மறு கல்யாணம் என்பதும் ரொம்ப சாதாரணம். இவங்க வாழா வெட்டியா இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து அடிப்படை வர்க்கத்துல இருக்க இஸ்லாமிய பெண்கள் மத்தியில ரொம்ப குறைவானது முன்னாடி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே வந்து ஒன்றுபடுத்தப்பட்டதாக, ஒரே கலாச்சாரம், ஒரே சிந்தனை, ஒரே மாதிரி செயல்பாடு. கல்யாண நாளே மாங்கல்யம் தந்து நானேன்னு ஆரம்பிக்கிறது, ஹல்தி வைக்கிறது, இல்லைன்னா சங்கீத் வைக்கிறதுங்கிற இந்த சந்தை பொருளாதாரம் வந்த பின்னாடி 2000க்கு பின்னாடி மிக அதிகமாக எல்லாருமே இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் என்பது ஒரு படித்த இல்லைன்னா வசதியாக இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர மேல்தட்டு வர்க்கத்தினுடைய கலாச்சாரம் தான் கீழே வரைக்கும் கொண்டு போகணுங்கிற அளவுல சினிமால இருந்து, ஒரு சிறு நாடகங்கள்ல இருந்து, தொலைக்காட்சி தொடர்கள்ல இருந்து, வெப் சீரிஸ்ல இருந்து ஒரு குடும்பத்தை பற்றியும் ஒரு பெண்ணை பற்றியும் திருமணத்தை பற்றியும் ஒரு பார்வை வந்து கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, தன்னுடைய குடும்பங்கள் என்ன நடந்திருக்குங்கிறத பாக்குறது. என்ன மாதிரி பார்வை? ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறது அவங்களுடைய உச்சபட்ச வெற்றி லைஃப்ல. ஆமா, தேர்ந்தெடுத்து வாழ்றதுங்கிறது கல்யாணங்கிறது தான். நீங்க எல்லாம் அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான திருமணங்கள் திருமணம் நடக்கும், அந்த தாலி கொட்டு மேளத்தோட சுபம்னு முடியும்.